தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நார பண்ணும், இதே போல கனத்திலும் ஞானத்திலும் சிறந்தவர்களை சொற்ப மதியினம் அவர்களை கெடுத்து போடும் என்று சொல்லி பிரசங்கி 10:1 வாசித்து பார்க்கிறோம். இந்த வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது பரிமள தைலம் மிக முக்கியமான ஒன்று. இந்த பரிமள தைலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கற்றுக் கொடுத்த போது புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கிறோம். மரியாள் தேவனிடத்திலே நன்மை பெற்றவள், தேவனை கனம் பண்ண, தேவனுக்கு மகிமை செலுத்த, தேவனுக்கு நன்றி காணிக்கையை கொடுக்கும் அடையாளமாக பரிமள தைலம் என்பது விலையேறப்பட்ட ஒன்று. அந்த விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலை வாங்குவதற்கு 1 வருஷம் சம்பாத்தியம் பண்ணான்னு சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே அவ்வளவு விலையேறப்பட்ட அந்த பரிமள தைலம் செத்த ஈக்கள் நார பண்ணுவது போல அந்த சொற்ப மதியனும் ஞானத்தையும் கனம் பெற்றவர்களையும் கீழே தள்ளி அவருடைய வாழ்க்கையை அது கெடுத்து போடும் என்று பிரசங்கியாகிய சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றவர் சொல்வதை பற்றி நாம் இங்கே வாசித்து பார்க்கிறோம். வேதாகமத்தில் நல்ல கனத்தையும் நல்ல மகிமையும் நல்ல உயர்ந்த பதவியும் வகித்த சவுல் ராஜா அவர் செய்த ஒரு சொற்ப மதியினம் அவரை கீழே விழ தள்ளிற்று. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவை சமஸ்த இஸ்ரவேலிலே ராஜாவாக்கினார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும் வழியிலே அவர்கள் வழிமறித்த அமலேக்கியரை அழித்து போட வேண்டும் என்று அந்த ராஜாவுக்கு அங்கீகாரம் கொடுத்தார், அபிஷேகம் பண்ணினார். அந்த சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ண சொன்ன காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக நின்ற அந்த அமலேக்கியரை நீ அழித்து போட்டு அந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவைகளில் இருக்கிற ஆடு மாடுகளிலே ஒன்றை நீ உனக்கு எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் சவுல் ராஜா செய்த பெரிய காரியம் என்னவென்றால், இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவனுக்கு உண்டான மிருக ஜீவன்களை அழித்து போட வேண்டும். ஏனென்றால் தேவ ஜனங்களை வழிமறித்தவன், தேவ ஜனத்திற்கு முன்னேற்றத்திற்கு தடையாய் காணப்பட்ட அந்த கூட்டம் அதை அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் சவுல் செய்த காரியம் என்னவென்றால், அவர்களை அழிக்காமல் முக்கியமானவர்களை, முதற்தரமானவர்களை தனக்கென்று தெரிந்தவன்தான். சொற்ப மதீனம், அற்பத்தனமான காரியம், உயர்ந்த பதவி, நல்ல மேன்மையான அனுபவங்கள், ஞானத்துக்குரியவன், கனத்துக்குரியவன், ஆனால் கர்த்தரை கனம் பண்ணாதபடினால அவருடைய சொற்ப மதீனம் அவனை கீழே விழத்தளிற்று. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற இடத்துல, வாழ்கிற குடும்பங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே இயேசுக்கென்று அரோமாவாக நல்ல சுகந்த வாசனையாக, வாசனை எதற்கு அடையாளம்? சாட்சிக்கு அடையாளம். நல்ல சாட்சி உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கென்று நற்கந்தங்களாக நல்ல சாட்சிகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எப்படி செத்த ஈக்கள் தைலக்காரருடைய பரிமள தைலத்தை நாரை கெட்டு போக பண்ணுவது போல சொற்பமான மதியினம் நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால் நம்முடைய மேன்மை இழக்க வேண்டியதிருக்கும், நம்முடைய பதவிகளை இழக்க வேண்டியிருக்கும், நம்முடைய அந்தஸ்தை இழக்க வேண்டியிருக்கும், குடும்பத்துடைய மேன்மை இழக்க வேண்டியிருக்கும், ரட்சிப்பை இழக்க வேண்டியிருக்கும், அபிஷேகத்தை இழக்க வேண்டியிருக்கும், முழு ஆசீர்வாதத்தையும் இழக்க வேண்டியிருக்கும், தேவன் கொடுத்த ஸ்தானத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். இதில் கவனமாக எச்சரிக்கையார்ந்து நம்மை காத்துக்கொள்வோம், நமக்கு தந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம், சாட்சி காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.